நமஸ்தே சர்வரூபிணி. நம் கண்கள் துள்ளும் துள்ளும் பூரி 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 சிக்கென்ற பேல் பூரி உன்னைத்தான் நான் ருசிக்க வரவா ரோஜாவின் எடையை பார்க்கும் நேரம் அன்பே உன் எடையும் தெரிந்திடுமே. நம் காதல் மீன் பிடிக்க வலையை வீசும் நேரம் நம் வலையில் கடலே வெந்திடுமே. கண்களில்
அந்த சுவிஸ் பேங்கின் ஒரு லாக்கரில் உன் சிரிப்பை நான் சேர்ப்பேனே சேர்ப்பேனே. பூரி 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 சிக்கென்ற பேல் பூரி உன்னைத்தான் நான் ருசிக்க வரவா. பார்த்தாலே கண்கள் சிமித்த மறந்து ஷோகேசு பொம்மையாவேனே. பார்வையில் நீ என்னை தொட்டு தொட்டு ரசிக்க ஐஸ்கிரீமாய் உருகி போவேனே. நைல் நதி கரையிலே உள்ளங்கள் உலகுமே. அந்த காட்சியின் புது இசையிலே நம் காதலனும் கவிதைகளை கோர்த்திடுவோம். நம் கனவுகளை நாம் ஒளிபரப்ப புது சாட்டிலை தொலைக்காட்சி தொடங்கிடுவோம். பூரி 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 சிக்கென்ற பேல் பூரி உன்னைத்தான் நான் ருசிக்க வரவா. தூரி 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 உன் தோளிலே ஏறி ஆடிடவே நானும் வரவா. நீதானே சிரித்திடும் புல்புல் தாரா நீ சினுங்க சிம்பொனி கேட்டேன் ஜோரா. அட்லாண்டிக் அலைகள் தானா உள்ளத்தில் வீசும் வீசும். டால்பின் போல் வடித்து நம் கண்கள் துள்ளும் துள்ளும். ஏய் ஏய் வேணாம் ரம்பா. நான் ஒண்ணு செஞ்சா நீ ஒண்ணு செய்யற. பழிக்க பழியா? ஏய் நான் காதுல தான் வேணான்னு சொன்னேன். என்ன காதலே வேணான்னு போயிட்டியா? ஆ நீயா? ஆமா நீ ஏன் வந்து என் கனவை பிரேக் போட்ட? ஆ என்னது? எலெக்ஷன் நேரத்துல இவ்வளவு பெரிய இடத்த ஃப்ரீயா விட்டீங்கன்னா குத்துங்கம்மா ஓட்டு குதிரை சின்னத்தை பார்த்துன்னு எழுதிட்டு போயிட போறானுங்க. ஏய் சட்டக்காரி சட்டையை கொடுத்துட்டு போ. அழுகட்டும் ஜிப்ப பொடியா. ஓம் 100 ரூபாய் போற்றி, ஓம் 50 ரூபாய் போற்றி, ஓம் 5 ரூபாய் போற்றி, ஓட்ட கால்னா வரை போற்றி போற்றி. ஏப்பா தினம் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், கண்ணாடிகள் காசு வச்சு கும்பிடுறிய. சாமி கும்பிட்டாதாப்பா காசு வரும். சாமி கும்பிட்டா காசு வரும், காசை கும்பிட்டா சாமியே வரும். ஓம் திருஷ்டியாய் நமக, ஓம் தீர்க்காய் நமக, ஓம் பூர்ணாய் நமக. அம்மா தாயே நீ 100 வருஷம் நல்லா வாழணும். அந்த 100 வருஷத்துல அப்பப்ப மாற டிராபிக் ரூல்ஸ் நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்படி கண்ணு மண்ணு தெரியாம கார் முன்னாடி நீ வந்து விழுந்து அந்த டிரைவரோட வாழ்க்கையை சாகடி கூடாது. ஏன்னா விபத்து நோக்கு ஆபத்து நேக்கு. ஐயா இப்ப என்ன பாக்குற? கார் வரதுக்கு முன்னாடியே பாத்துருக்கணும். கண்ணுல அழகு இருந்து முக்கியம் இல்ல, பார்வை இருக்கணும். அந்த பார்வையில ஒரு பவர் இருக்கணும். பவர் பத்தலனா கண்ணாடி போட்டுக்கணும். போட்டுக்கு போ. பேப்பர் பேப்பர் இந்தா பெரிய பேப்பர். பூனை மாதிரி குறுக்க வரா. என்ன பூனை கொஞ்சம் அழகா இருக்கு அவ்வளவுதான். டாக்ஸி ஸ்டாப் ஸ்டாப். என்ன போலாமா? எங்க போனோம்? ஜாலியா மெட்ராஸ் சுத்தி பார்க்கணும். ஜனதா ட்ரிப்பா? 500 ரூபாய் ஆகும். ஓகே நோ ப்ராப்ளம். போ. ஏய் போடா. வண்டி எடுத்துப்பா. பா எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் கொடு. வண்டி வாடகை ஓகே. ரூம் வாடகை? ரூம் வாடகையா?
பின்ன ரூம் போட்டு என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் என் வண்டியிலே பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு வாடகை வேணா 300 ரூபாய் அதெல்லாம் முடியாது. கொடுக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவேன். அங்க போனா என்ன பண்ணுவாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். சீக்கிரம் கொடுங்க. சொல்லுமா. சொல்றாங்கல்ல, மரியாதை காப்பாத்திக்கியா. யோ, அந்த கார்னர் ரூம் நம்பர் என்னையா? 201ங்க. அரே ஓ சாம்பார், நீதான் அந்த சாம்பார் ஊத்துனதா? நீ எதுக்குள்ள வந்த? நீதான் என் காருக்கு முன்னாடி விழுந்த வெள்ள பூனையா? முதல்ல இங்கிருந்து வெளியே போ. சும்மா மியா மியான்னு கத்தாத. ஆமா, உனக்கு என் அம்முக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல என்னடா என் அம்மு முன்னாடி வந்து விழுந்த, இப்ப என்னடா என் அம்மு தலையில எச்சலையை தூக்கி போடுறேன். அம்மு யாருன்னு தானே பாக்குறேன். மை டாக்ஸி உன்னை விட பியூட்டி. அது அப்பா தெரியாம. உன்னை பெத்துட்டாரா? போனா போது, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. இந்தா, இந்த சாம்பார் நல்ல வாசனையா இருக்கா பாரு. 1 2 3. இப்போ உனக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு? அதே மாதிரி தானே அம்முக்கு ஃபீலிங்கா இருக்கும். முதல்ல அதை ஃபீல் பண்ணி பாரு. யுவர் ஆனர், கடந்த 6 வருடங்களாக நடந்து வரும் இந்த வழக்கின் சாராம்சம் இதுதான். எனது மனுதாரர் சத்தியவதி அவர்கள் மாஞ்சோலை ஜமீனுக்கு 2வதாக பிறந்தவர். முதலாமவர் திரு ராஜாங்கம், தற்போதைய ஜமீன். என்னுடைய மனுதாரரின் தந்தை ஜமீன் சத்ரபதி அவர்கள் இறந்த போது அவர் விட்டு சென்ற சொத்துக்களில் பாதி நடைமுறை சட்டப்படி திருமதி சத்தியவதிக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் நடந்தது வேறு. என்னுடைய கட்சிக்காரருக்கு கல்யாணம் செய்து வைத்ததை தவிர அவருக்கு சொத்துக்களில் எந்த உரிமையும் கொடுக்கப்படவில்லை. எல்லாவற்றையும் திரு ராஜாங்கம் அவர்களே ஆண்டு அனுபவித்து விட்டார். தற்போது மிஞ்சி இருப்பது வீடு மட்டும்தான். அதையும் அவர் விற்றுவிடாமல் இருக்கவும், ஜமீனுடைய பாரம்பரியம் காப்பாற்றப்படவும், ஜமீனுடைய பெண் வாரிசான என்னுடைய மனுதாரருக்கே இதை உரிமையாக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தீர்ப்பு வரும் வெள்ளிக்கிழமை வரை தள்ளி வைக்கப்படுகிறது. கொடப கட்டண புயல் ஒண்ணு மெயின் ரோட்ட கடக்குது, சூற காத்தா மனசில் வீசுது. எம்மாடி எம்மாடி, ஓ கொடப கட்டண புயல் ஒண்ணு மெயின் ரோட்ட கடக்குது, சூற காத்தா மனசில் வீசுது. எம்மாடி எம்மாடி, அதுக்குள்ள வந்து தினம் ஹாரன தான் அடிக்குது, சுடு வச்ச மீட்டரை போல் ஆசைய தினம் அழக்குது. ஈச்சம்பழ கண்ணை காட்டி காந்தம் போல இருக்குது. எம்மா எம்மா ஏ ஏ ஏ எம்மா எம்மா பேபி எம்மா, மனம் பிரேக் இல்லாத டாக்ஸி அம்மா. எம்மா எம்மா பேபி அம்மா, மனம் பிரேக் இல்லாத டாக்ஸி அம்மா. கொடப கட்டண புயல் ஒண்ணு மெயின் ரோட்ட கடக்குது. பக்கத்துல வைட் பிளவுஸ் போட்டுக்கிட்டு மோகினி போல் வந்து நிக்கிற, மோக முள்ளா மாறி நெஞ்ச தைக்கிற. உன்னை பார்த்து புட்டா பட படக்குது ரேடியேட்டர், உன் குரல கேட்க அடம் பிடிக்குது அம்சம் மீட்டர். நான் ஓரம் கட்டி உனக்காக ஒதுங்குறப்போ என்ன ஓவர் டேக் பண்ணி நீயும் ஒதுக்குறியே. ஈச்சம்பழ கண்ணை காட்டி காந்தம் போல இழுக்கிறையே. அம்மா 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 பேபி அம்மா, மனம் பிரேக் இல்லாத டாக்ஸி அம்மா. அம்மா அம்மா பேபி அம்மா, மனம் பிரேக் இல்லாத டாக்ஸி அம்மா.
காந்தம் போல இழுக்கிறியே எம்மா 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 பேபி எம்மா மனம் பிரேக் இல்லாத டாக்ஸி அம்மா எம்மா எம்மா பேபி அம்மா மனம் பிரேக் இல்லாத டாக்ஸி அம்மா உடம்ப கட்டின புயல் ஒண்ணு மெயின் ரோட்ட கிடக்குது உடம்ப கட்டின புயல் ஒண்ணு மெயின் ரோட்ட கிடக்குது சூறக்காத்தா மனசில் வீசுது எம்மாடி எம்மாடி ஓ படப கட்டின புயல் ஒண்ணு மெயின் ரோட்ட கிடக்குது சூறக்காத்தா மனசில் வீசுது எம்மாடி எம்மாடி ஹர்க்குள்ள வந்து தினம் ஹாரன் தான் அடிக்குது சுடுபச்ச மீட்டரை போல் ஆசைய தினம் அளக்குது ஈச்சம்பர கண்ணு காட்டி காந்தம் போல இழுக்குது எம்மா 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 பேபி அம்மா மனம் பிரேக் இல்லாத டாக்ஸி அம்மா எம்மா எம்மா பேபி அம்மா மனம் பிரேக் இல்லாத டாக்ஸி அம்மா மனுதாரரின் வாதப்படி அவரது தந்தையார் ஜமீன் சத்ரபதியின் எந்த சொத்தும் சட்டப்படி அவருக்கு சென்று சேரவில்லை. இது உறுதி செய்யப்பட்டு உண்மையாகிறது. எனவே அவரது தந்தையார் விட்டு சென்ற சொத்துக்களில் பாதி இல்லாவிடனும் எஞ்சியிருக்கும் வீடாவது அவருக்கு கிடைக்க வேண்டும் என்றும் தற்போது அதை அனுபவித்து வரும் வாதியின் சகோதரர் இன்னும் 90 நாட்களில் வீட்டை காலி செய்து கொடுத்துவிட வேண்டும் என்றும் இந்த அவகாசம் கூட மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது என்பதையும் இந்த கோர்ட் தெரிவித்து தீர்ப்பளிக்கிறது. அப்பா என்னப்பாச்சு சாரிம்மா, எவ்வளவு முயற்சி பண்ணி உங்க அப்பா காப்பாற்ற முடியல. இந்தாமா, ஆஸ்பத்திரியில இப்ப ஆம்புலன்ஸ் தான் இருக்காது, அதனால பாடியை டாக்ஸில கொண்டு போறது நல்லது. என்ன, எங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போ. டாக்ஸி பொள்ளாச்சி வருமா? எத்தனை பேருமா? அப்பா ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாரு. சாவா? சாவல நாங்க ஏத்த மாட்டோமா? அங்க ஒருத்தக்குறான், அவன் ஏத்துவான், அவனை போய் கேளு. டாக்ஸி டாக்ஸி தான், பின்ன ஆட்டோவா? அரே ஓ சாம்பார். பொள்ளாச்சி போனோம். போலாம். அப்பா அம்மாவோட புருஷன் தானே, கூட்டிட்டு போலாம். ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாரு. அப்படியா? நோ ப்ராப்ளம். அதாவது பாடியில உயிர் இருந்ததுன்னா 1 கிலோமீட்டருக்கு 5 ரூபாய், உயிர் இல்லைன்னா 6 ரூபாய். அதை கொடுத்தீங்கன்னா கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவேன். அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நானே அடக்கம் பண்ணுவேன். ஓகேயா? ஏய், வண்டியில கீழே விழுந்துற போது பார்த்து ஏத்துங்க. என்னம்மா, ரெடியா? எல்லாம் கரெக்டா இருக்கா? ஐயோ, ரொம்ப ஃபீல் பண்ணாதம்மா. ஒரு அப்பா தானே போயிட்டாரு, எல்லாம் ஒரு நாளைக்கு போறவங்க தான். நீ சொல்றா. டேய் ஜேம்ஸ், வெயிட்டா ஒரு டெட் பாடி, பொள்ளாச்சி சவாரி, டேங்க் ஃபுல் பண்ணு. இந்தாமா ஒரு 1000 ரூபாய் கொடு. என்கிட்ட பணம் இல்ல. எது, பணம் இல்லையா? அப்புறம் எதுக்கு பணத்தோட வந்த நீ? ஏய், யாரை ஏமாத்துற? பாடியை தூக்கிட்டு இறங்கு, டெட் பாடி தூக்கு. நான் ஊருக்கு போய் தான் பணம் கொடுக்க முடியும். இப்போ என்கிட்ட பணம் இல்ல. பாதியில வண்டி நின்னுட்டா எப்படி? அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு தான் பணம் கேக்குறாங்க. இப்போ என் கையில பணம் இல்ல. கையில வேற என்ன வரலா? இதோ வளையல் இருக்குதே, குடு, கழட்டி குடு.
ஏய் பெட்ரோல் போடுப்பா. வாசனை பத்தியா மூக்கே கரைஞ்சிரும். இரு வாங்கிட்டு பாச்சா. ஒரு 8 பரோட்டா போடு பாச்சா. அப்படியே குனிஞ்சிட்டே இருந்தா நான் வந்து நிக்கிற தெரியுமா உனக்கு? இந்த பரோட்டா சாப்பிடு. இன்னைக்கு காலையில உங்க அப்பா செத்து போனாரு. நாளைக்கு சாயங்காலம் தான் டெட் பாடி எடுக்க போறாங்க. 2 நாளைக்கு உன்னால பட்டினி இருக்க முடியுமா? வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்மா. இதோ செத்து போன உங்க அப்பாவுக்கு நாளைக்கு பால் ஊத்த போறாங்க. அவர் என்ன வேணாம் சொல்ல போறாரு? நீ பரோட்டா வேணாங்கிற? நீ எதுக்கு ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியும். டெட் பாடியை வச்சுட்டு நீ பரோட்டா சாப்பிட்டேன்னு ஊருக்குள்ள போய் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். போதுமா? இந்தா சாப்பிடு. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. உனக்காக ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்தேன் பாரு. என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். எங்க இடம்? சாப்பிடுறேன்ல, இங்க என்ன பார்வை? பாருமா, பொள்ளாச்சி வரப்போகுது. டெட் பாடி இறக்கும் போது எல்லாரும் ஓன்னு ஒப்பாரி வைப்பாளுங்க. அந்த சவுண்ட்ல நீ என்ன மறந்துடுவேன். அதனால போன உடனே எனக்கு ஒரு 100 ரூபாய் கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் பாட்டில கடைக்கு போய் நம்ம ஃப்ரெண்டை போட்டு தாக்கிட்டு சைலண்டா படுத்துக்குவேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் காரியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல நீ தலை குளிச்சுட்டு தலையை தொடச்சிட்டு வலதுகளை தலையை தொடச்சிட்டு இடதுகளை என் காசை செட்டில் பண்ணா கூட பரவாயில்ல, நான் கவிட்டு ஓடி வந்துடுவேன். ஆனா வண்டி ரிட்டர்ன்ல வரும்போது தான் எம்டியா வர வேண்டியதா இருக்குன்னு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அங்க ஏதாவது டெட் பாடி கிடைக்குமா? ஏய், நான் இல்ல, டெட் பாடி பின்னாடி போ. எல்லாம் உயிர் எப்படில போச்சு? லெஃப்ட்ல போய் ரைட்ல போச்சுல, போல போய் ஒப்பாரி வைல. ச்சே, எங்க இருந்தா இந்த ஒப்பாரியை கண்டுபிடிச்சாங்களோ? 100 ரூபாய். ஏமா அப்பவே கேட்டல 100 ரூபாய் கொடுத்து போமா. சேவா என்னங்கடா அது? இப்படி அநியாயம் பண்ணிட்டு போயிட்டே. ஆமா, அநியாயம் தான். வாங்க முடியல. நம்மளோட ஏமாத்திட்டியே. ஏன் இப்படி பல்ல கடிக்கிற? நான் அப்பவே கேட்டேன்ல 100 ரூபாய். 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் சாராயம் அடிச்சுட்டு சைலண்டா ஒரு ஓரமா இருப்பேன்ல. அம்மா, ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுத்து அனுப்புங்கம்மா. தாத்தா எவனும் குடிக்க கூடாது. நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல. எவனும் குடிக்க கூடாது. நான் குடிச்சுக்கிறேன். எவனும் குடிக்க கூடாதா? கொஞ்சமா குடிச்சுக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் தொட்டு நக்கிறேன். வெண்ண ஒரு பாட்டில் கொடு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து பாட்டில் கேப்ப? ஆமா, நீ யாரு? எங்க வந்த? ஏன் வந்த? எதுக்கு வந்த? இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றது? என்ன எழுத்து பேசுறா நீ? நான் யார் தெரியுமா உனக்கு? ஏன் உனக்கே மறந்து போச்சா? குறுக்க பேசப்படாது. ரணபலி ஆயிரும். ஆயிடுவ. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன என்ன பிரச்சனை? சிரிச்சுக்கிட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? கையில காசு இல்லையா? காசு? ஆமா, இல்ல. அதுக்கு என்னப்ப? என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா, கர்ணனே தான். வாடி செல்லம் உட்கார்ந்து பேசுவான். ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஊர்ல அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல. யாரும் இல்லையா? அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேனே, நான் இருக்கேன். தம்பி, நான் இருக்கேனே. 100 ரூபாய் தானே வேணும்? என்ன எவ்வளவு கரெக்டா சொல்லிட்ட? நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், ஆனா நான் கேட்கும்போது நீ கரெக்டா திருப்பி கொடுக்கணும். நாக்கு தவற மாட்டேன்னு. அது வாக்கு தவற மாட்டேன். வாக்கா? இப்ப தவறிட்டேன், இனிமேல தவற மாட்டேன். கொஞ்சம் உட்கார்ந்துருங்க, நான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இருந்த பணத்தெல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு 50 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா
அப்புறம் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன். இது மனசு தன்மை. நான் கேட்கறப்ப நீ கொடுத்தில்ல, நீ கேட்கறப்ப நான் தரணும்ல. இந்த நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், கரெக்டா திருப்பி கொடுத்துறேன். அதே மாதிரி நீ என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்க. ஆமா ஆமா நான் கேட்கும்போது நீ கொடுத்து. ஆமா இந்த வந்துறேன். ஒரு நிமிஷம். என்னப்பா நீ ஏற்கனவே குடிச்சிருக்க, நான் குடிக்க போறேன். பாவம் ஏழைங்க குடிக்காம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு 50 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த 50 அங்க அங்க குடிங்க. ஆமா எனக்கு ஐயோ உனக்கு பணம் இல்லையா? ஆமாண்ணே. அந்த 100 ரூபாயில 2 50 ரூபாய் வந்ததா? ஐயோ பாவம். பா ஒரு 50 ரூபாய் கடனா கொடுங்க, நான் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன். என்ன கொடுங்க. நான் கேட்டவன கொடுத்தாருல, அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாரு. நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கினேன்ல, அதை இப்ப திருப்பி கொடுத்துட்டேன். ஆஹா அண்ணே, எல்லா பைட்டும் இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தேன்னா இழிச்சவா பையன் வாங்க உன்னைய. எப்படி இழிச்சவாயன் வாங்க? நீ ரொம்ப பேசுற. என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கினேன்ல, அதை கொடு. என்னது? டேய் என்கிட்ட நீ 100 ரூபாய் கடன் வாங்கலடா, ஆமா. அதை குடுறா. அப்ப அவங்களுக்கு என்கிட்ட வாங்கி கொடுத்தது? அதான் இப்ப வாங்கி கொடுத்தேன்ல. அப்ப நீ என்கிட்ட வாங்கினது? அதான்டா இது. அப்ப நான் வாங்கினது? அதான்டா நானும் கேக்குறேன் உங்ககிட்ட. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. யாரு காசுல அந்த 50 ரூபாய்? என்னது? இதோ பார், நீ எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், 50 ரூபாய் கொடுத்துட்ட, மீதி 50 ரூபாய் கொடுக்கணும்ல. ஆமா. இவங்க கிட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கியிருக்க, மொத்தம் 100 ரூபாய் சேர்த்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு பாவம் ஏழைகள் குடிச்சிட்டு போட்டோம். ஆக வேண்டியதை பார்க்கலாம். நொன்ன என்ன ஆக வேண்டியதை பார்க்கலாம்? பைசல் பண்ண வேண்டியது நிறைய இருக்குல்ல. இப்ப எதுக்கு இதெல்லாம்? இப்ப எதுக்கா பொறுப்பு ஏத்துக்கிறது யாருன்னு முதல்ல அதான் சொல்லட்டும். என்னையா நொன்ன மாதிரி பேசிட்டு இருக்க? பொறுப்படுக்கிறதா முக்கியம், பணத்தை கொடுக்கறது யாரு? இத பாருங்க, பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுக்கட்டும். அப்பா எப்படி இந்த நிலைமைக்கு ஆளானார்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரை பத்தி தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா நான் மத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அட கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. கொடுத்த பணத்துக்கு வயிற்றுல நிக்கிறதுக்கு நாங்க ஒன்னும் தயாரா இல்ல. என் பணம் 12,000 ஜமீன்ல நிக்குது, அதுக்கு ஒரு வழியை பாருங்க. ஜமீன் நிலம் சொல்லக்கூடாது. 10 மாசம் மளிகை கடை பாக்கி 8,000 மேல நிக்குது. யோ சில்லறையா கொடுத்ததுக்கே செலுத்துக்கிறீங்களே. 10 வருஷமா கேஸ் நடத்த எங்க எம்எல்ஏ கொடுத்த காசை கணக்கு பார்த்தா 1 லட்சத்தை தாண்டுமியா? இப்படி வாய்க்கு வந்தபடி பேசினா எப்படிங்க? பொட்ட பிள்ளை ஒண்ணு பெத்தவன் இழந்துட்டு தனியா நிக்குது, கொஞ்சம் கூட பரிதாபப்பட மாட்டேங்கிறீங்களா? எதுக்கே பரிதாபப்படணும்? இன்னைக்கு இவ்வளவு ஜமீன் குடும்பம் தெருவுக்கு வந்துருச்சு. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வை, இதே மாதிரி என் குடும்பம் தெருவில் நிக்கும். அப்ப நீங்க பரிதாபப்பட மாட்டீங்க. இதெல்லாம் வெளியூர்காரன் பார்த்தானா காரி துப்பாயா? ஆமாங்க, எல்லாரும் கலந்து பேசி சீக்கிரம் ஒரு முடிவு எடுப்போம். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஜமீன் செத்து போனா இன்னைக்கு ஆளுக்கு பேசுறீங்களே, ஆனா என்னால உசோட இருக்கும்போது சோத்து கஷ்டப்பட்டார். நீங்களா பணம் கொடுத்தீங்க? இத பாருங்கயா, சும்மா வாழலாம்னு பேசிட்டு இருக்காதீங்க. என் பணத்தை வைக்காம பணத்தை விட மாட்டேன். யாராருக்கு எவ்வளவு வந்து கணக்கு எடுங்கயா. 23,000 சொல்றீங்க, வட்டியோட சேர்த்து 25,000 ஆகுதுங்க. எழுதிக்க. என் கணக்கு 12,000ங்க. எனக்கு 8,330 ரூபா. நமக்கு 10,000ங்க. நமக்கு ஒரு 2,050 ரூபாய் வரணும், அதையும் கணக்குல எழுதிக்கோ. நீ யாரு? நீ யாரு அப்படி நான் கேட்டனா? நான் டெட் பாடியை கொண்டு வந்த டாக்ஸி டிரைவர். மொத்தமா 2,50,000 லட்சம் ரூபாய் வருது. முதல்ல இதுக்கு வழி பண்ணிட்டு பணத்தை எடுங்க. எங்க அப்பா உங்களை ஏமாத்திட்டு போல, ஏமாந்து போயிட்டாரு. நீங்க அவரை கடன்காரனா பார்க்காதீங்க, என் அப்பாவா பாருங்க. நான் அவருக்கு செய்ய வேண்டிய கடைசி மரியாதையை செய்யணும். எனக்கு உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாரு இருக்கா? நீங்களே இப்படி பண்ணா எப்படி? நான் உயிரோட தானே இருக்கேன். உங்க கடன் எல்லாத்தையும் நான் திருப்பி தரேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உங்க அப்பா சாகர வரைக்கும் உயிரோட தான் இருந்தாரு. வாங்கின கடனை திருப்பி தரலையே, இதெல்லாம் ஒரு பேச்சாகாது. எப்படி தருவ சொல்லு. எப்படி கொடுக்க? இருந்த விட்ட தான் தங்கச்சி கேஸ் போட்டு புடிங்கிருச்சுல, இனி என்ன இருக்கு? இந்த பொண்ணு தான் இருக்கு. வேணும்னா ஆளுக்கு 10 நாளைக்கு வச்சுக்கிட்டு இந்த கடத்தை கழிப்போம். அப்படின்னா எங்க ஐயா 1 மாசத்துக்கு வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிறதுக்கு இது என்ன அடகு பொருளா? பொம்பளை இல்ல, கொஞ்சம் பார்த்து பேசுங்கப்பா. யாராவது குறுக்க வந்து பரல்றது? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். டாக்ஸி டிரைவரப்பா. இது உள்ளூர்காரன் பிரச்சனை, வெளியூர்காரன் நீ தலையிடாது. இப்படி நடுத்தெருவில் நின்னு பேசினா தலையை மட்டும் இல்ல எல்லாத்தையும் இடுவாங்க. இப்ப அந்த பொண்ணு கடனை வாங்கலன்னு சொல்லிட்டா எல்லாரும் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியதா, என்னையும் சேர்த்து. நீ யாரா என் நேரம் நின்னு பேசுறதுக்கு? சரி, சைடுல நின்னு பேசுறேன். அட நீங்க எதுக்குங்க அந்த டாக்ஸியோட நாய்கிட்ட போய் பேசுறீங்க? யாரா நாய்? டாக்ஸி ஓட்டுறது உனக்கு அவ்வளவு கேவலமாடா? நாங்க உழைக்கிறவங்கடா. உன்ன மாதிரி அடுத்தவன் காலை கழுவி வயித்த கழுவுற சோம்பேறிகளா நாங்க. அவனே அடிக்கிறேன். அவன் என்ன தப்பா கேட்டா? உன்ன உனக்கு அவ்வளவு இருந்தா நீ கூட பார்க்கலாம் பணத்தை, குடியா பார்க்கலாம் பணத்தை.
இன்னொரு பத்து பாட்டுங்க வீகிட்ட போய் பேசிக்கிட்டு சாராயம் குடிக்க காசு இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டா நாய். ஐயோ, ஐயோ. என்னையா எல்லாத்தையும் மோதிட்டு இருக்க? நீ ஒரு சரியான உண்மையான ஆமையா இருந்தா இதுக்கு மேல பேசுன பேத்துருவேன். இந்தா சாவி, வண்டி எடுத்துக்க, டெட் பாடி எடுக்க சொல்லு. பணத்தை எடுக்க சொல்லுங்கயா. சாரிடா, என்ன மன்னிச்சிரு. தம்பி, எங்கிருந்தோ வந்து எங்க ஜமீன் மானத்தையே காப்பாத்தி விட்டப்பா. நீ ரொம்ப பெரிய மனுஷன். யோ, நீ ஊத்தியா? நீ டாக்ஸி அடை வைக்காம இருந்தா ஜமீனோட சாவே போயிருக்காத. அடமானமா? யார் சொன்னது? நான் ஏதோ அவசரத்துக்கு இந்தாப்பா வச்சுக்க டாக்ஸின்னு கொடுத்துருக்கேன். நாளை காலையில நான் காபி சாப்பிடும்போது டாக்ஸி எனக்கு வரலன்னா ஜமீன்தாருக்கு பாலே ஊத்த விட மாட்டேனா. தம்பி, நீ ரொம்ப நல்லவன் நினைச்ச. எங்க ஊருக்காரங்க மாதிரியே பேசுறிய. இந்த ஊர்ல நான் தங்க போறதே ஒரே நாள், அதுக்குள்ள எதுக்கு தகராறுன்னு பாக்குறேன். ஏய், இன்னொரு பாட்டில் குடுறா. என்ன ஒரே இருட்டா இருக்குதே, நிலா எங்க? ஓ, மேல இருக்கியா? யாரோ நிலாவே கவுத்துட்டானுங்களே. பாட்டை எங்க விட்டேன்? ஓ கிக்கு ஏறுதே, ஓ வெக்கம் தோணுதே. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கூட இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் ஓவரா தான் ஆயிடுச்சு. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. வாயால தான் சொல்லணும், வேற வழியே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? எல்லாரும் பணத்தை தான் முக்கியமா நினைச்சாங்க. ஆனா நீ மட்டும்தான் மனிதாபிமானத்தோட நடந்துக்கிட்ட. அதுக்கு தேங்க்ஸ். இது எதுக்கு? மூணாவது மனுஷனா இருந்தாலும் அந்த நேரத்துல எனக்கு உதவி செஞ்சல. அதுக்கு தேங்க்ஸ். பாத்தியா, மறுபடியும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் நான் அதையே சொல்லிட்டு இருக்கியே. நான் இருக்கிற நிலைமையில தேங்க்ஸ் தவிர வேற எதுவுமே சொல்ல தெரியல. ஓகே ஓகே, இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற, அதான் புரியல. நீ செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ இவ்வளவு தேங்க்ஸ் சொல்றது, இதோ இப்படி கையெடுத்து கும்பிடுறது, அதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் குடிக்க மாட்டேன். ஹலோ, இது 1 மினிட். இது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் புடவை. இதை கழட்டிட்டு கவுன் போட்டுக்கோ, அதான் வசதியா இருக்கும் ஆடுறதுக்கு. சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து